வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹைடெக் லேப் ஒர்க்குக்கான செகண்ட் ஆன்லைன் டெஸ்ட் வந்து நேற்றே வந்து முடிஞ்சிருச்சு. பட் இன்றைக்கி வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வச்சுருக்காங்க. அது யாருக்கு ஏன் அப்படிங்கிறத இப்படி நம்ம பார்க்க போகிறோம். மொத்தமாக வந்துட்டு 8250 பேர் வந்துட்டு இந்த ஹைடெக் லேப் ஒர்க்குக்காக செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டு நேற்று, அதாவது 6ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து நடந்தது. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க. சில பேர் வந்து டஃப்பாக இருந்தாலும் நான் நல்லா அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரிசல்ட்டு கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ அதுக்கான தகவல் கிடச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணிடுறேன். ஆனால் நேற்று நடந்த எக்ஸாமில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியாமல் இருந்துச்சு. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் இஷ்யூனால் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியாமல் இருந்துச்சு. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பவர் கட்டாக இருந்தது. ஸோ அதனால் வந்து அட்டன் பண்ண முடியாது. இந்த 2 காரணங்களாலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம்ஸ் வந்து யாருமே வந்து எழுத முடியாமல் இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து ஒரு பேட்ச் ஃபுல்லாகவே அப்படியே அட்டன் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் யாருக்கெல்லாம் வந்து இஷ்யூஸ் வந்து இருந்ததோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எக்ஸாம் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அதனால் தன்னார்வலர்கள் கொஞ்சம் நிம்மதி ஆகிட்டாங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு எக்ஸாம் எழுத முடியாமல் போகிறமேனு சொல்லிட்டு ரொம்ப பேர் மன உளைச்சல் இருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க சுத்தமாக எக்ஸாமே அட்டன் பண்ணலை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்த மறு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த தகவலை நம்ம தன்னார்வலர் தான் வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மெயிலே, அதாவது ஸ்கில் டெஸ்ட்டுக்கான மெயிலே வந்து வராமல் இருக்குது. அவங்களுக்குலாம் செகண்ட் பேட்ச் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னும் ஃபஸ்ட்டு பேட்ச் முடிச்சு ரிசல்ட் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இன்னும் எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் செகண்ட் ஸ்கில் டெஸ்ட்டுக்கான வந்து அழைப்பு இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரமே ரிசல்ட் வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் செகண்ட் பேட்ச்க்கு எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க, எப்படி எக்ஸாம் எப்போ வரும், இந்த டீட்டெயில்ஸ்லாம் இனிமேல் தான் வந்து தெரிய வரும். ஸோ கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.